நடிகர் ரஞ்சித் அவர்கள். அவருடைய ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு விநாயகர் சதுர்த்தி விழால திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு. அந்த இடத்துல பேச வேண்டிய பேச்சு கவனிங்க. ஆனா நான் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன், பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் இல்ல. அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. பிழைப்புன்ற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? வாழ்வாதாரங்கள விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிழைப்பு தேடி போறதுன்ற அளவுக்கு அந்த வார்த்தையோட அந்த ஆழமான வார்த்தை அது. ரொம்ப ஆழமான வார்த்தை பிழைப்புன்றது. அத போய் விஜய் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது எந்த அளவு உண்மையை பேசணுமோ அந்த அளவுக்கு தான் உண்மையை பேசணும். ஆனா இவரு பிழைப்பு தேடி வந்தவன் அல்ல. அப்போ நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களையும் பிழைப்பு தேடி வந்தவர்னு சொல்லுவீங்களா? ஜெயலலிதா அம்மாவையும் பிழைப்பு தேடி வந்தவர்னு சொல்லுவீங்களா? தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஸ்டேஜ்ல? அவரு சொன்னது, நான் வந்து என்னுடைய நடிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி நான் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு தான் சொன்னார் அவரு. இங்க அடைக்கலன் தேடி வரல, படைக்கலனோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடைக்கலன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாரு. அடைக்கலம் நம்ம எங்க போவோம், எங்க நம்ம சேஃபா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலதான் அடைக்கலம் தேடுவோம். படைக்கலனோட நான் வரேன்றாரு. என்னுடைய படைக்கலனோட நான் அங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்க எங்க பிழைப்புன்ற வார்த்தை வந்துச்சு இவருக்குன்னு எனக்கு தெரியல. இவருக்கு தமிழ் புரியலையோ என்னமோ, மேபி யாராவது கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுல கமலஹாசனை வேற இழுத்து விட்டாரு. அவருதான் பிழைப்பை தேடி வந்திருப்பாரு. அவருக்கு இது பொருத்தமான வார்த்தை தான். எப்படி நீங்க, அவரும் ஒரு பெரிய நடிகர், அவரை பார்த்து நீங்க இந்த வார்த்தை சொல்வீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்றத மறந்துட்டு பேசுறாரு திரு ரஞ்சித் அவர்கள். என்ன பண்றாரு, அவரும் ஒரு நடிகர்ன்றதை மறந்துட்டாரு. அந்த ஸ்டேஜ் ஏறினதுமே அப்படியே வந்து வேற ஒரு மனிதனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு அந்த இடத்துல. அது மறந்துட்டு உண்மையை எடுத்து சொல்லுங்க, தப்பு இல்ல. அரசியலுக்குள்ள நீங்களும் இருக்கீங்க, அரசியலுக்குள்ள அவங்களும் இருக்காங்க. உண்மையை எடுத்து சொல்லுங்க. ஆனா பிழைப்பு தேடி வர்றது யாரு? கமலஹாசன் அவர்கள் பிழைப்பு தேடி வந்தாங்களா? தவறான வார்த்தை. நம்ம வந்து எதிர்க்கிற கட்சியில இருந்தாலும் தவறான வார்த்தை தான், ஒத்துக்கதான் செய்யணும். இப்படி சொடக்கு போட்டு விரல் நீட்டி மோடிஜி அப்படின்னு சொன்னாராம். எங்க சொன்னாரு அவரு? மதுரையில நடந்த மாநாட்டை குறிப்பிட்டு தான் பேசுறாரு. அங்க எங்கேயுமே இந்த சொடக்கு போடுறதோ இந்த விரல் நீட்டுறதோ பண்ணல. நானே 1க்கு 2 தடவை 2க்கு 4 தடவை பார்த்துட்டேன். நீங்க பண்றது எப்படி இருக்கு தெரியுமா? அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை RSS தொண்டர்களையும் நீங்க விஜய்க்கு எதிராக திருப்புறதுக்கான ஒரு வார்த்தை.